இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் துதி ஸ்தோத்திரங்கள். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ல பிரவேசிக்கிறது இல்லை. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தில் ஒன்றுதான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய சுத்திகரிப்பு நம்மளை பரிசுத்தத்தின் பூர்ணத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. 2வது, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற அடுத்த பகுதி 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ, என்ன காரியங்களில் நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? நீ பரலோகத்துக்குள்ளே போகணும்னா ஸ்தோத்திரம் இல்லாமல் போக முடியாது. நல்ல கவனிங்க. ஏன்னா பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை துதிச்சு கொண்டே தான் இருப்பார்கள். அந்த ஸ்தோத்திரத்தை பரலோகத்தில் போய் நீ துதிக்கிறதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறது தான் இங்கே உள்ள ஸ்தோத்திர ஜபங்கள். அப்போ பரலோகத்தில் எப்படி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்தையும் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 3வது வசனம், மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். 5 முதல் 7 வசனங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அவரை துதியுங்கள் என்கிற ஒரு சத்தம். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவரை துதிச்சு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ராகத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டார். நீ நல்ல ராகமா பாடுறியான்லாம் பார்க்க, பாடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதுலேயும் காலையில் எழுந்து துதிச்சு பாடு. அந்த நாள் முழுவதுமே உனக்கு மகிமையாக இருக்கும். அங்கே சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, அவரை துதியுங்கள் என்று சொல்லி. வாசிப்போம் 6வது வசனத்திலிருந்து. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் வரும் பொழுதும் அங்கே ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் நடக்குது. அவர் இறங்கி வரும் பொழுதும் எக்கால சத்தத்தோடு துதி ஸ்தோத்திரத்தோடு தான் இறங்கி வருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதான் உங்களை குறித்து
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாயிரு. எல்லாவற்றிலும் சொன்னால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இதை நீரே செய்தீர். எல்லாம் கவனிக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறியா? அவரை மீறி உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. எல்லாம் தெரியுது. என்ன நடந்தாலும் சரி அவரை மீறி நடக்காது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. நம்ம பார்வைக்கு தான் அது தீயதாக தெரியும். அதை அவர் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்க போவார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். இதை நீரே செய்தீர், உமக்கு நன்றி. வாசிப்போமே சங்கீத புஸ்தகம் 52வது சங்கீதம் 9வது வசனம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து, நீரே இதை செய்தீர் என்று ஒன்றென்றைக்கும் உம்மை துதித்து. எப்பொழுதுமே இதை நீர் செய்தீர் ஆண்டவரே, இதை நீர் செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நீ ஒரு வாகனம் வாங்குற, இதை நீரே செய்தீர் ஆண்டவரே. ஒரு வீடு கட்டுற, இதை நீரே செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நம்ம துதி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனால் நமக்கு நேரமே பத்தாது. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டாம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது வேதம் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஒவ்வொரு நாளும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை காண செய்தீரே. எத்தனை பேர் நைட்டில் நல்லா தான் படுத்து தூங்கியிருப்பாங்க, காலையில் எந்திரிக்க மாட்டான். அப்போ நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் காண செய்கிறாரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது, உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை என்னை காண செய்தீரே, நான் நிர்மூலமாகாமல் இருக்கக்கூடிய கிருபை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபைன்னு எழுதப்பட்டிருக்கிறா, அந்த கிருபைக்காக நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி. நம்ம நிர்மூலமாகாமல் நம்ம அழியாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபையில் வைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. மத்தேயு 6:11 ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஆகாரம் சாப்பிட்றியே, இந்த நாளில் என்னை போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நீ ஆகாரம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்கிறது இல்லை. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது இல்லை. நம்ம செய்யணும். உடனே இந்த சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கட்டி நீர் நடத்துகிற சபையில் என்னை கொண்டு வந்து உட்கார வைத்து போதித்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதானே, அது சாதாரணமான காரியம் இல்லை. அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறான். விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை ரட்சிக்க வைத்தீரே நன்றி. அதில் உள்ள நன்மை உங்களுக்கு தெரியுமா? நீ எனக்கு ஆகாரத்தை தந்தீரேன்னு சொல்லி நன்றின்னு சொன்னீன்னா உன் வாழ்க்கையில் பட்டினியே வராது. என்னை ரட்சிக்க வைத்தீரே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சிக்க வைத்தீரே உமக்கு நன்றி. ஒரு நாளும் நீ பின்வாங்க மாட்ட. நல்லா உன்னை மந்திரத்திலையும் சூனியத்திலையும் வந்து காப்பாற்றி இருக்கிறாரா, நீ சாகு வரைக்கும் நன்றி சொல்லு. பிசாசின் கரத்திலிருந்து நீ காப்பாற்றி ஆண்டவரே நன்றி சொல்லு. உன்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்க, நீ ஏன் பாவத்தில் போய் உள்றான், அவர் மீட்டு கொண்டதுக்கு நன்றி சொல்றது இல்லையா? நீ அவர் நன்றி சொல்லு, ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி சொல்லு, நீ பின்வாங்க மாட்ட.
உன் பக்கத்தில் சாத்தான் வர முடியாது. பிசாசு 3 காரியம் உன்னை செய்ய விட மாட்டான். அந்த 3 காரியத்திலையும் வல்லமை உண்டு. 1, உன்னை ஜெபிக்க விட மாட்டான். 2வது, வேதம் வாசிக்க விட மாட்டான். 3வது, துதிக்கவே விட மாட்டான். நல்ல கவனிக்க, அவரை பாடி துதி, அவரை பாடி துதி. அதில் வல்லமை உண்டு. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியம். ஆண்டவர் அதில் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினாரே, அந்த அன்பிற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்காக, ஏன் பாவத்துக்காக, ஏன் மீட்புக்காக, ஏன் ரட்சிப்புக்காக உம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி அவரை மரித்து உயிர் எழுப்பினீரே, உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வேண்டும். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்புங்கிறது விலை கொடுத்து வாங்கிறது இல்லை. அதுக்கு விலை கிரயங்கிறது என் இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் அதுக்கு கிரயம். உலகத்தில் உள்ள எந்த கோடி கோடி பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்தாலும் அதுக்கு நிகரே கிடையாது. அதுக்கு நிகரே கிடையாது. அந்த ஆண்டு அப்படிப்பட்ட விலை மதிப்பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறவே. ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ அவரை ஸ்தோத்திரிக்க, நீ அவரை ஸ்தோத்திரிக்க நீ பாவம் செய்ய முடியாது. நீ எந்த பாவமே செய்ய முடியாது. அந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. நீ அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரை பார்த்து நீ சொல்லுகிற ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்க அவருடைய குமாரனுடைய மரணத்தினால் தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டாரே, அதற்கு நன்றி. இப்படி உன்னுடைய ரட்சிப்புக்காக, உன்னுடைய மீட்புக்காக தேவாதி தேவனோடு கூட உன்னை ஒப்புரவாக்கி விட்டு உன்னை பரலோகவாசியாக உருவாக்கி மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்ல 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 உன்னை குறித்து பிசாசு வைத்த திட்டங்கள் அத்தனையுமே நிர்மூலமாகிவிடும். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது, ஏன் ஆராதிக்கின்றோம், ஏன் பாடிக்கொண்டே இருக்கிறோம், அதில் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார். ஐயா, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கா. நீ நடந்து போறியா, யோசிச்சுட்டே போகாத, துதிச்சுட்டே போ. யோசிச்சுட்டே போனீங்கன்னா எழுத்து வர்ற மாடு தெரியாமல் அங்கே போய் மோதிடுவேன். நீ துதிச்சுக்கிட்டே போய் எழுத்தாக்கிற மாடு வந்தால் கூட விலைக்கு அது பாட்டுக்கு போயிடும். அல்லேலூயா. எப்பையெல்லாம் யோசனைக்குள்ளே போறியோ அப்பையெல்லாம் துதிச்சுக்கிட்டே இரு. அப்போ யோசனையே வராது. நல்லா கவனிங்க. உன் இருதயம் துதியினால் நிறைந்திருக்கும் பொழுது அந்த இருதயத்துக்குள்ள எந்த தீய எண்ணமும் வருகிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி நன்றி நன்றி. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உன் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எழுதப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வரும். கவலை இல்லாத மனுஷன் இருக்கவே மாட்டான். அந்த கவலையை அவர்கிட்ட நீ கொண்டு போகணும். நல்ல கவனிங்க. உன் கவலையை சொல்லி எப்படி அழணும், எப்படி சொல்லணும்.
பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதிகமாக கவலை வேதனை இருதயத்தில் வரும் பொழுதெல்லாம் நீ துதிச்சு பாரு, உன் இருதயத்தில் சமாதானம். அதனால வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. பியூட்டிஃபுல் வசனம். உன் கவலையை ஸ்தோத்திரத்தோடு சொல்லு. என்னை இந்த பாதையில் கொண்டு போகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதையை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு காரியத்திற்கும் நீ நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. அந்த கவலை ஒன்றை விட்டு போயிடும். உன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும். அண்ணால் அப்படிதான் செஞ்ச, அழுகிறா, தேவ சமூகத்தில் போய் இருதயத்தை கொட்டுகிறா. அவளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் பதிலும் வருகிறது. உடனே அவ என்ன செய்கிறா, 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தா ஆண்டோட துதிக்க ஆரம்பிச்சிடறா. நீ கவலையில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, நன்றி சொல்லி ஜெபி. பதில் கொடுத்த உடனே நன்றி சொல்லு. எந்த காரியத்துக்கு நீ ஜெபிக்கிறியோ பதில் தந்துட்டாரா, நன்றி சொல்லு. ஒரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி. 2வது, ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 14வது 15வது வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னாரு. யோனாவை கொண்டு போய் மீன் வயிற்றில் போட்டார். ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள போகிறான். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர். எப்படி சத்தத்தை கேட்டீர் சொல்றான். அந்த நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், அந்த சத்தத்தை நீ கேட்டீர், பதில் கொடுத்தீருங்கிறானே. எப்படி அந்த பதில் வந்துச்சா? 9வது 10வது வசனங்கள். நானுவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன, அதை தான் செய்கிறான். வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது யோனாவை கரையிலே கக்கி. அவ என்ன பொருத்தனை பண்ணியிருக்க வேண்டும்? அவர் கட்டளையை, அவர் சொன்ன கட்டளை மீறி போயிட்டான். ஆண்டவரே, நான் நினிவேல போய் அறிவிக்கிறேன், என்னை விடுவித்திரும். விடுவித்துட்டார். தீராத வியாதி இருக்கா? உன்னை சுகப்படுத்துகிறாரா? டாக்டர்கிட்ட பில் பே பண்ணிட்டு போனது மாதிரி போயிடாதீங்க. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்பார். யாருக்கும் தெரியாது இல்லையா? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம்.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, அவர்களில் ஒரு 10 பேர்ல ஒரே ஒருத்தன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். உரத்த சத்தத்தோடு வேதம் சொல்லுகிறது, உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். வாசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். God expects. நன்றி சொல்ல வேண்டாம். நீ வீடு வாடகைக்கு விடுறியா? வாடகை உன் கைக்கு வருதா? நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன் வீட்டுக்கு ஆள் வராமல் இருக்கவே இருக்காது. வருடம் முழுவதும் வாடகை வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் செய்வார். சம்பளம் வாங்குறியா? வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சு, ஆண்டவரே எனக்கு சம்பளத்தை கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நம்ம வாங்குற சம்பளம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம பார்க்குற வேலை அவர்கிட்ட இருந்து தான் வருது. நன்றி சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லுகிற காரியம். சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டாரு. நீ அவருக்கு நன்றி சொல்றியா? நீ ஸ்தோத்திரிக்கிறியா? நீ அவரை துதித்து பாடுகிறியா? நீ அவரை மகிமைப்படுத்துகிற. யூ ஆர் க்ளோரிஃபையிங் காட். அதில் அவர் பிரியமாயிருப்பார். சங்கீத புஸ்தகம் 135வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். நல்ல 19வது 20வது வசனங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த துதியை அவர் எதிர்பார்க்கிறாரு. எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்க வேண்டும். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் எழுதி வச்சு அந்த நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அவருடைய கிரியைகள், அவருடைய கிரியைகளை சொல்லி அவரை துதிக்கணுமா. சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம்.
கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய், வேற எவனுமே அதிசயம் செய்யறதில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பெரிய சுடர்கள், சூரியனை உண்டாக்கினீரே ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை உண்டாக்கினீரே ஸ்தோத்திரம். சந்திரனையும் சூரியனையும் உருவாக்கினவரே ஸ்தோத்திரம். பெரிய சுடர்களை உண்டாக்கின ஸ்தோத்திரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். பகல் ஆள்றதுக்கு சூரியனை கொடுத்தாரே, அதான் பெரிய சுடர், அவரை ஸ்தோத்திரிங்க. இரவை ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் கொடுத்தாரே, அவரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றுக்காக அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறது. அந்த சங்கீதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அவருடைய கிரியைகள் தான் சொல்லப்பட்டிருக்கோம். என்னென்னலாம் உண்டாக்கினாரு, அவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதத்தை வாசித்து 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 எழுதி வைக்கணும். அந்த காலத்தில் நான் ஆரம்ப காலத்திலாம் வேதத்தை நான் வாசித்து வாசித்து பல காரியங்கள் நோட்டில் எழுதிட்டே வருவேன். அதே மாதிரி துதி ஸ்தோத்திரங்களை எழுதி வைக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்து 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 ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொருக்காக அவரை துதிக்கிறது, அவரை ஸ்தோத்திரிக்கிறது. எவ்வளோ காலம் ஸ்தோத்திரிக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 146வது சங்கீதம் 2வது வசனம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். உயிரோடு இருக்க மாட்டோம், கர்த்தரை துதிப்பேன். சாகும் முறைக்கும் ஸ்தோத்திரம். அவரை துதித்து கொண்டே அந்த துதியிலே பரலோகம் போயிடலாம். அந்த துதியிலே பரலோகம் போயிடலாம். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரீங்க. அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்போ எக்காலம்னா என்ன? நான் சொன்னேன், நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அழக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா துதிக்க வேண்டாம். வாசிப்போமே, ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், எல்லாமே போனாலும் அர்த்தம். எல்லாமே வாசிப்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த மகிழ்ச்சி களி கூறுகிறது, அவரை துதிக்கிறது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது. நீ அவரை துதிக்க 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 உன் கவலை எல்லாம் ஒன்றை விட்டு போயிடும், உன் பாரங்கள் எல்லாம் ஒன்றை விட்டு போயிடும். உன் பிள்ளையை குறித்த பாரம், உன் பேர பிள்ளைகளை குறித்த பாரம், உன் தாயை குறித்த பாரம், உன் தகப்பனை குறித்த பாரம், உன் சகோதரி குறித்த பாரம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றை விட்டு போயிடும். அவர் அங்கே அற்புதத்தை செய்வார். அவருக்கு நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் இழந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சான்? யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம்.
நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எதுக்கு ஸ்தோத்திரமா? பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். இவன் இப்படி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லியே இழந்தது அத்தனையும் ரெட்டிப்பாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் கடந்து போன பல பாதைகள் உண்டு. அதில் அவன் காலில் தொழுமரத்தை மாட்டி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அவருடைய கால்களை தொழுமர விலங்கு போட்டான். காலை திருப்பலாம் முடியாது, தொழுமரத்தில் மாட்டி விட்டான். வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். வாசிப்போம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நன்றி சொல்லி துதிக்கிறியா? கட்டெல்லாம் கலந்துற. நல்லா கவனிங்க. பல காரியத்தில் உன்னை கட்டி வைப்பான் பிசாசு. ஜெபிக்க முடியாம கட்டி வைப்பான். வருமானம் வர முடியாம கட்டி வைப்பான். கவலையில கட்டி வைப்பான். நன்றி சொல்லு. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் நன்றி சொல்லு. அவரை துதி. அந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிடும். அவங்க துதிக்க 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 கட்டுகள் அறுந்தது மாத்திரம் இல்லை, ஜெயிலில் இந்த கைதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டு போட்டாங்க. தானியேலு அவனை சிங்கக்கவியில போடுற சட்டம் நிறைவேறி ராஜா கையெழுத்து போட்டான். நாளைக்கு காலையில் அவனை சிங்கக்கவியில போட போறாங்க. சட்டம் பாஸ் ஆயாச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானியேல் துதிக்க ஆரம்பிக்கிறான். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 3 நேரமா சிங்கக்கபிக்காக ஸ்தோத்திரம், சிங்கக்கபியில போடுறதுக்காக ஸ்தோத்திரம். 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கம் சேதப்படுத்தாதபடி தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி. சிங்கக்கபில உளுந்தவனே துதிச்சுட்டு தான் இருந்திருப்பான். உள்ளத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் துதிச்சுட்டு தான் இருந்திருப்பான். வேதத்தில் கொடுக்கல. நல்லா கவனிங்க. ஆண்டவரை துதிக்கிறதுனால வேதம் சொல்லுது. 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் எழுதப்பட்டிருக்கு.
அவன் எவ்வளவு உன்னை விழுங்கலான்னு சுற்றி அந்த நீ ஸ்தோத்திரம் போடு, அந்த பிசாசுனுடைய சதி திட்டங்கள் சத்தனை கர்த்தர் நிர்மூலமாக்கப்பட்டு விடுவார். இந்த துதி ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை சொல்லிக்கிட்டே வருகிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேது ஆகிய ஆசோ சோமன் தாமாரில இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். பெரிய கூட்டம் வந்து நிற்குதியாங்கிறான், பயமுறுத்திட்டான். சிலர் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பன்னு சொல்ல மாட்டான். அப்பா இப்படி வரப்போறானுங்களாம், அப்படி வரப்போறானுங்களாம், இதை செய்ய போறானுங்களாம், அதை செய்ய போறான். இந்த பயம் காட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி யோசபாத்தை ஒரு கூட்டம் பயம் காட்டுது. அவன் என்ன செய்தான் வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 21, 22 வசனங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடுகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவன் துதிக்க இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். 26வது வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அவர் யுத்தம் பண்ணிட்டாரே, அதற்காக நன்றி சொல்றது. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ண, பலின்னு சொல்றது ஸ்தோத்திர பலி. 14-15 வாசித்தா தெரியும். பலிங்கிறது ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலி மூலம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை முதல்ல கொண்டு வா. அவருடைய வருகையில் துதிக்கிறவங்களை தான் முதல்ல கொண்டு வர சொல்றாரு. அவரை துதிக்கிறவங்களை கொண்டு வர சொல்றாரு. அதுக்கு தான் அது அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவனுடைய சித்தமாக இருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நம்ம எழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம்னா கிருபை பெருகுமா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா? அந்த கிருபையை உன் பலகீனத்தையெல்லாம் ஒன்றை விட்டு எடுத்து போட்டுறான். உன் சோர்வையெல்லாம் ஒன்றை விட்டு எடுத்து போட்டுறான். வீட்டில் நீ குடும்ப ஜெபம் பண்ணுற, நீ குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை துதிச்சு பாருங்க. ஒருத்தர் துதிக்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து துதிங்க. அப்படி துதிக்கும் பொழுது என்ன நடக்குமா? 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும்
பாடகர், பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. மேகத்தினால் நிறைந்தது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. எப்பொழுதெல்லாம் நீ பாடுகிற துதிக்கிறியோ தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கும். அல்லேலூயா.